ஒரு நபர் தினமும் ஒரு நாட்டின் எல்லையை கடந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கிறான். அவனிடம் ஒரு பைசைக்கிள் மற்றும் மணல் நிறைந்த ஒரு பை. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. காவலர்கள் அவனை தடுத்து சோதனை செய்கின்றனர். மணலை வெளியே கொட்டி ஆராய்ந்தனர் மற்றும் அந்த நபரையும் சோதனை செய்கின்றனர். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இதேபோல் பல நாட்கள் அந்த நபர் இச்செயலை செய்து வருகிறார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நபர் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்துகிறான். அந்த நபர் தினமும் எதையோ கடத்தி கொண்டு செல்கிறான். ஆனால் காவலர்கள் அதை ஒருபோதும் உணரவில்லை. அது என்னவென்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஒவ்வொரு நாளும் ஒரு சாதாரண தோற்றமுடைய நபர் ஒரு பழைய பைசைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு நாட்டோட எல்லையை கிராஸ் பண்ண வராரு. அவர்கிட்ட ஒரு மணல் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பை இருக்கு. இதை பார்த்த எல்லை காவலர்கள் சந்தேகத்துடன் அந்த நபரை தடுத்து அவரிடம் இருந்த மணல் மூட்டையை கொட்டி சோதனை செய்கின்றனர் மற்றும் அந்த நபரையும் முழுவதுமாக சோதனை செய்கின்றனர். அவரோட ஐடென்டி கார்டு, பேண்ட் பாக்கெட் மற்றும் அவர் உடைகள் என்று. அதில் சட்டவிரோதமானது, மறைக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சந்தேகத்திற்குரியது எதுவும் இல்லை. அதனால் அவனை பார்டர் கிராஸ் பண்ண அலோ பண்றாங்க. ஆனால் இதே போன்று தினமும் நடக்கிறது. மீண்டும் மீண்டும். நாட்கள் வாரங்களாகின்றன, வாரங்கள் மாதங்களாகின்றன, மாதங்கள் வருடங்களாகின்றன. அவன் எதையோ கடத்துகிறான் என்பதில் காவலர்கள் உறுதியாக இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் எந்த ஒரு விதமான தவறுகளையும் அவனிடமிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனிதன் எல்லையை கடப்பதை நிறுத்திவிடுகிறான். தற்போது அந்த எல்லை பகுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காவலர்களில் ஒருவர் ஒரு ஓட்டலில் அந்த நபரை சந்தித்து கேட்கிறார், சரி, நீ எதையோ கடத்தி கொண்டிருந்தாய் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அது என்ன? ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ். அந்த நபர் சிரித்து கொண்டே கூறுகிறான், சைக்கிள் என்று. ஆமாம், காவலர்கள் மணலை தேடுவதில் மும்முரமாக இருந்தபோது உண்மையான கடத்தல் பொருள் முழு நேரமும் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அவன் தினமும் சைக்கிளை மாற்றினான் மற்றும் பழையவற்றுடன் சட்டபூர்வமாக வெளியேறினான். அவர்களுக்கு தெரிய வரும் முன் அவன் டசன் கணக்கில் சைக்கிளை கடத்தி முடித்து விட்டான்.